நம்முடைய இந்திய நாட்டுக்கு, அதுவும் நம்முடைய தமிழ் நாட்டுக்கு இது ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். இந்த திருத்தலம், அன்னை வேளாங்கண்ணியுடைய இந்த திருத்தலம் உலக மக்களுக்கான ஒரு திருத்தலம் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இங்கே நாம் எல்லா மக்களையும் ஒன்று கூடி அந்த ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உண்மையை இங்கே நம்மால் காண முடிகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அன்னை மரியா சிலுவையில் அடியில் நின்று கொண்டு மனித குலத்தின் தாயாக மாறினாள். எல்லா கடவுளின் பிள்ளைகளும் தாயாக அவள் மாறினாள். எனவேதான் இந்த திருத்தலம், ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் மதத்தை எடுத்துக்கொள்ளாமல் எல்லா மக்களும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றுபட்டு ஒரே கடவுளின் ஒரே பிள்ளைகளாக மாறி இங்கே வந்து அந்த அன்னையை கண்டு அவளுடைய தாயன்பை உணர்ந்து அனுபவித்து இறைவனின் நிறைய ஆசிகளை பெற்று செல்கிறார்கள். எனவே நாம் இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இறைவன் நமக்கு தந்து எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கும் ஒரு இடமாக இது மாறுகிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது உலகத்திலே பிளவுகள், வேறுபாடுகள் இதெல்லாம் நடக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அமைதி இன்மையை நாம் காண்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை லியோ 14 தெளிவாக சொல்கிறார், உலக அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். நாம் இங்கே பார்ப்பது அந்த ஜெபத்தின் பலன்தான். அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒன்று சேர்க்கும் ஒரு இடம்தான் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே பார்க்கும்போது எத்தனையோ இடங்களிலிருந்து எத்தனையோ மொழி பேசும், எத்தனையோ மதங்களை சார்ந்த மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையிலே பரலோகம். ஏனென்றால் அங்கே ஒரு வேறுபாடும் இருக்காது. அங்கே எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். அதை நாம் இங்கே பார்த்து மகிழ்கிறோம், அனுபவிக்கிறோம். எனவே அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். உலகத்திற்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டில் வாழும் எல்லா மக்களுக்காகவும் இன்று நாம் ஜெபித்து நம்முடைய திருத்தந்தை லியோ 14 அவருடைய ஆசீரை நான் எல்லோருக்கும் வழங்கி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.